வருவாய் தீர்வாயம் எனும் ஜமாபந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தில் ஆயுட்காலம் வரை ரூபாய் 1000 ஆணை வழங்கிய கோட்டாட்சியர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 1434ஆம் ஆண்டு பசலி ஆண்டு வருவாய் தீர்ப்பாயம் ஜமாபந்தி தொடங்கி நடைபெற்றது. சட்டநாதபுரம், கதிராமங்கலம், காத்திருப்பு, பாகசாலை, காரைமேடு உள்ளிட்ட 22 கிராமங்களின் வருவாய் கணக்குகள் சரிபார்க்கப்பட்டதை ஆய்வு செய்து மேற்கண்ட வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், புதிய ஸ்மார்ட் கார்டு கேட்டு விண்ணப்பம், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், நில அளவை, பட்டா பெயர் மாறுதல், முதியோர் ஓய்வூதியம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்ட மொத்தம் 119 மனுக்கள் பெறப்பட்டன. இதில் சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ் பங்கேற்று வருவாய் தீர்வாய கணக்குகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் எடக்குடி வடபாதி ஊராட்சிக்குட்பட்ட நடுக்கரைமேடு கிராமத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது உடல்நிலை முடியாமல் அன்பழகன் மகள் செல்வி ஜான்சி ராணி என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்துள்ளார். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தற்காலிக இயலாமை உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கி சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ் ஆணை வழங்கினார். சீர்காழி வட்டாட்சியர் அருள்ஜோதி, தனி வட்டாட்சியர் ஹரிஹரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.